இன்னைக்கு டுடே ஸ்பெஷல் மீ ரோஜா மாமா ஸ்டைலில் சமைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? கியூக்கம்பர் 1, செங்குவாங், முட்டை, அப்புறம் குய், கிளாப்பு. செங்குவாங்கோ கியூக்கம்பர் அதாவது திமுனையும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கங்க, கழுவிட்டு. முட்டை 3-4 அவிச்சிடுங்க. குய் கிளாப்பு அதை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை தவிர்த்து குயிஸ் சத்தி நான் ஏற்கனவே நான் லிங்க் கீழே கொடுத்துட்றேன். மஞ்சள் மீ ஒரு பேக்கெட் எடுத்துங்க, அது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? இப்போ நான் குயிக் கிளாப்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? குயிக் கிளாப்புக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1.5 கப்பு, தப்போங்கண்டோங் 2 கப்பு, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார் 2 கப் எடுத்தீங்க. சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் சூடாக்கி நல்லா கிண்டி அந்த மனம் வரணும், இந்த மாதிரி ஒரு வாசம் அந்த கலர் மாறணும்னு எடுத்து தனியாக ஒரு பவுலில் கொட்டிடுங்க. இப்போ கலரு மாற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து ஒரு பவுலில் கொட்டிடுவோம் வறுத்த மாவை. எள்ளு எடுத்துக்கலாம். எள்ளு 1/2 கப்பு போட்டு அதையும் வறுத்துருவோம். ஸோ நீங்கள் போட்ட உடனே அது வெடிக்க ஆரம்பிச்சிடும், எனக்கா சட்டி சூடாக இருக்கிறதுனால. எடுத்து அந்த மாவோடு சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் 1 கப்பு ஃப்ரெஷ் கோகோனட், துருவிய தேங்காய் பூ எடுத்துக்குவோம். நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தனால கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அது போட்டு நல்லா வறுப்போம், ட்ரை ஆக்கும். கொஞ்சம் சட்டியில் போட்டு ட்ரை ஆக்கி எடுத்து அதே பவுலில் திருப்பி நம்ம கொட்டிடுவோம். அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டணும். அது ஒரு மாதிரி மனம் வர ஆரம்பிக்கும் தேங்காய் பூ. ஓகே, நல்லா நேரம் மாறிடுச்சு. கொஞ்சம் நல்லா ட்ரையாக ஸ்மூத்தாக மூவ் பண்ணுது. ஸோ நம்ம எடுத்து அந்த பவுலில் திருப்பி கொட்டிடுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன செய்ய போகிறோன்னாக்கா, நம்ம எல்லாத்தையும் ஒரு பவுலில் கட்டினால அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆர் பிளான்டா போட்டுக்கலாம். உப்பு 1.5 டீஸ்பூன், சீனி 3-5 டேபிள் ஸ்பூன். பார்க்க போனால் பொதுவாகவே கிளப்பு இனிப்பாக தான் இருக்கும். 3-5 நீங்கள் 5 போட்டுக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அது தகுந்த மாதிரி. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம், கலந்து விடுவோம். தண்ணி ஊற்றி ரொம்ப வாட்டரியாக எல்லாமே ரொம்ப திக்காக இல்லாமல் நடுத்தரமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்மளுக்கு மீ ரோஜா கிடைக்க ரொம்ப சிரமமாக இருக்கும். மீ ரோஜா கடைங்கெல்லாம் ரொம்ப அடைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கற்று வச்சுட்டோமா, வீட்டிலேயே ஒன்ஸ் த வயர் ஒரு ஃபேமிலி கேதரிங்காக செஞ்சு சாப்பிடலாம். திங்ஸும் அவ்வளோ இல்லை, ரொம்ப குறவு தான். ஆனால் நம்ம இது ஒரு பேக்கெட் கடையில் வாங்கினோமா 7 ரிங்கிட் வரும் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு. ஆனால் திங்ஸ் அவ்வளோ இல்லை, 7 ரிங்கிட் கூட வராது. நீங்கள் இது ரோஜாவோடு கூட சாப்பிட்லாம். குய் கிளப்பு தேங்காய் பூ குயை ரோஜாவோடு சாப்பிட்லாம், இல்லை சும்மா அப்படியே கூட சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் அது கொஞ்ச நேரம் வச்சுருவோம். இப்போ நம்ம சட்டியில் எண்ணெய் ஊற்றுவோம் குய் கிளப்பு பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்ச பிற்பாடு நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக எடுத்து போடணும் குயவை. நான் நான்ஸ்டிக் பேன் பாய்க்கிறதுனால அந்த குயை கீழே சட்டியில் அடியில் ஒட்டாமல் அது மிதங்குது பாருங்களேன். கீழே வந்துருச்சுனாக்கா அது மிதங்க ஆரம்பிச்சிடுது. ஸோ நீங்கள் கும்பலாக ஒரு இடத்துல போடாமல் அப்படியே நீளமாக இழுத்து விடுங்க. அப்புறமேல நம்ம சர்வ் பண்ணுற நேரம் கத்திரிக்கோலில் கட் பண்ணி விடணும்.
ஸோ இந்த மாதிரி நான் நீளமாக வச்சு சாப்பிட்டு ரொம்ப சிரமம் ஃபோக்கில் வந்து குத்தி குத்தி சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி விட போகிறோம். அதனால் நீளமாக போடுங்க. நல்லா பொரியட்டும். ஒரு சைட் நல்லா பொரிஞ்ச பிற்பாடு கோல்ட் கலர் வந்த பிற்பாடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அந்த சைட் நல்லா வந்துருச்சு. நான் ஒன்று ஒன்றா திருப்பி போடுறேன். ஸோ இந்த பக்கட்டுமும் நல்லா வந்த பிற்பாடு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருவோம். ஃபயர் வந்து ரொம்ப வேகமாக வைக்க வேணாம், மெதுவாக வச்சிங்க. மெதுவாக நானல்லே அது வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா கோல்ட் கலராக மாறிடுச்சு பார்த்தீங்களா, அதனால் நான் இதெல்லாம் எடுத்துட்டேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டேன். நான் செகண்ட் 3 போட போகிறேன் மாவு. ஸோ இதே போல் இருக்கிற மிச்சம் மீதி மாவையும் ஒவ்வொரு வாட்டியும் போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா பொரிஞ்ச பிற்பாடு எடுத்து அந்த வடித்தட்டில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து எண்ணெய் வடிச்சிடும். அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரில் வச்சுருக்குவோம். இந்த குழி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், வெளியே உள்ளுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் கடிக்கிறதுக்கு சிரமம் இல்லை, நல்லாயிருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளது குவி கிளப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். குவி ரோஜா இல்லைன்னா குவி கச்சாங். ஸோ அதை எடுத்துச்சிங்க. மற்றது வந்து முட்டை, கியூக்கம்பர், செங்குவாங். ஸோ குயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிச்சிங்க. ஒரு பிளேட்டில் மீ குனிங் எடுத்து போட்டுங்க. ஸோ பக்கத்தில் மற்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. செங்குவாங், திமுன் அண்ட் குவே. இப்போ நம்ம மீ ரோஜா பிளேட் வந்து அசம்பிளி பண்ணலாம். ஸோ மீ வந்து நம்ம இறக்கி சுத்தம் பண்ணிச்சுன்னா அதை எடுத்து வச்சுட்டு முட்டை, செங்குவாங், கியூக்கம்பர், திமுனு, நான் வெட்டி வச்சுருக்கேன். நீளமாக வைக்காமல் சின்ன சின்ன இதை இப்படி வச்சா தான் நம்ம ஃபோக்கில் குத்தி சாப்பிட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் மேலே நம்ம கச்சாங் இல்லைன்னா குய் ரோஜா கூட சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். அது மேலே ஊற்றி விட்டுருவோம். தட்ஸ் ஆல். இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அவர் மீ ரோஜா இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட வருகிற நியூ வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஹாப்பி குக்கிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். டேக் கேர். பை பாய். Drop it.